ஆண்டவர் இல்லத்தில் நுழைவோம், இன்று அவர் தரும் புனிதத்தை பெறுவோம். ஆண்டவர் இல்லத்தில் நுழைவோம், இன்று அவர் தரும் புனிதத்தை பெறுவோம். அவரது சந்நிதி அமர்ந்திடுவோம், அவரது சந்நிதி அமர்ந்திடுவோம். அமைதியின் வாழ்வினை உணர்ந்திடுவோம். ஆண்டவர் இல்லத்தில் நுழைவோம், இன்று அவர் தரும் புனிதத்தை பெறுவோம். பொன்னான நாள் இதுவே, நம்மை பண்பாக்கும் நாள் இதுவே. பொன்னான நாள் இதுவே, நம்மை பண்பாக்கும் நாள் இதுவே. மீட்பரை நம்மை இங்கு கூட்டி வந்தார், மானிட வாழ்வினை தேடி தந்தார். மீட்பரை நம்மை இங்கு கூட்டி வந்தார், மானிட வாழ்வினை தேடி தந்தார். இதை உணர்ந்திடவே, இதை பணிந்திடவே, மனம் மகிழ்ந்திடவே நம்மை அழைத்தாரே. இதை உணர்ந்திடவே, இதை பணிந்திடவே, மனம் மகிழ்ந்திடவே நம்மை அழைத்தாரே. ஆண்டவர் இல்லத்தில் நுழைவோம், இன்று அவர் தரும் புனிதத்தை பெறுவோம். ஆண்டவர் இல்லத்தில் நுழைவோம், இன்று அவர் தரும் புனிதத்தை பெறுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையினுடைய பக்தர்களே, இதோ இன்று நாம் அன்னை மரியாளுடைய அரசி அந்த பெரும் பேற்றை அன்னை மரியாளுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எனவே அரசியான புனித கன்னிமரியா என்ற விழாவினை நாம் கொண்டாடுகின்றோம். விண்ணகம் அன்னக அரசியாக முடிசூட்டப்பட்ட அந்த அன்னை மரியாள் எதற்காக அவள் அந்த நிலைக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறாள் என்பதை நாம் எண்ணி நாமும் அதன்படி வாழ வேண்டும் என்று திரு அவை நமக்கு அழைப்பு விடுக்கிறது. தன்னையே ஆண்டவருக்கு அர்ப்பணித்தாள், தன்னையே ஆண்டவருடைய மீட்பின் திட்டத்திலே பங்கெடுத்தாள். தன்னை முழுவதுமாக ஆண்டவருக்காக அர்ப்பணித்து தன்னையே தாழ்த்தி அவர் இந்த பணியினை தொண்டு ஆற்றியதனால் இன்று அவள் உயர்த்தப்பட்டிருக்கிறாள். இந்த விழாவினை நாம் கொண்டாடுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் எந்த அளவிலே ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து நம்மையே தாழ்த்தி ஆண்டவருக்கு பணி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பதை சிந்தித்தவர்களாக, தவறிய குற்றங்களுக்காக மனம் வருந்தி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்டு தூய்மையான உள்ளத்தோடு இந்த திருப்பலியிலே பங்கு பெறுவோம். இந்த திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும், ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும், இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இந்த திருப்பலியிலே நாம் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shine Web TV, as well as the other
social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass, and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Good Health Velangani who are watching the same. எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவிகளை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. இறைவா, உம்முடைய திருமகனின் அன்னையை எங்கள் அன்னையாகவும் அரசியாகவும் ஏற்படுத்தியுள்ளீரே. அதனால் நாங்கள் அவருடைய பரிந்துரையின் ஆதரவை பெற்று விண்ணரசிலும் பிள்ளைகளுக்கு உரிய மாட்சியை அடைய அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம் இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் மனிதர் ஒருவர் கோவிலின் கிழக்கு நோக்கிய வாயிலுக்கு என்னை அழைத்துச் சென்றார். இதோ, இஸ்ரேலின் ஆண்டவரது மாட்சி கிழக்கு பகுதியிலிருந்து வருவதைக் கண்டேன். அவரது குரல் பெரும் வெள்ளத்தின் இரைச்சல் போல் இருந்தது. நிலமோ அவரின் மாட்சியால் ஒளி வீசிற்று. நான் கண்ட காட்சி, அவர் நகரை அழிக்க வந்தபோது நான் கண்டது போன்றும், கேபார் ஆற்றோரம் நான் கண்டது போன்றும் இருந்தது. நான் முகம் குப்புற விழுந்தேன். ஆண்டவரின் மாட்சி கிழக்கு நோக்கிய வாயில் வழி கோயிலில் நுழைந்தது. பின்னர் ஆவி என்னை தூக்கி உள்முற்றத்திற்கு அழைத்து சென்றது. ஆண்டவரின் மாட்சி கோவிலை நிரப்பிற்று. அம்மனிதர் என் அருகில் நிற்கையில் கோயிலிலிருந்து வேறு ஒருவர் என்னுடன் பேசுவதை கேட்டேன். அவர் உரைத்தது, மானிடா, இது என் அரியணையின் இடம், என் கால்மனைக்கான இடம். இங்குதான் நான் இஸ்ரேலருடன் என்றென்றும் வாழ்வேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 85. பல்லவி. நம் நாட்டில் ஆண்டவரது மாட்சி குடிகொள்ளும். நம் நாட்டில் ஆண்டவரது மாட்சி குடிகொள்ளும். நம் நாட்டில் ஆண்டவரது மாட்சி
குடிகொள்ளும் குடிகொள்ளும். ஆண்டவரது மாட்சி குடிகொள்ளும் குடிகொள்ளும். ஆண்டவராம் இறைவன் உரைப்பதை கேட்பேன். தம் மக்களுக்கு தம் பற்றுமிகு அடியாருக்கு நிறைவாழ்வை அவர் வாக்களிக்கின்றார். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு அவரது மீட்பு அண்மையில் உள்ளது என்பது உறுதி. நம் நாட்டில் அவரது மாட்சி குடிகொள்ளும். ஆண்டவரது மாட்சி குடிகொள்ளும் குடிகொள்ளும். நம் நாட்டில் ஆண்டவரது மாட்சி குடிகொள்ளும் குடிகொள்ளும். பேரன்பு உண்மையும் ஒன்றை ஒன்று சந்திக்கும். நீதியும் நிறைவாழ்வும் ஒன்றை ஒன்று முத்தமிடும். மண்ணினின்று உண்மை முளைத்தழும். விண்ணினின்று நீதி கீழ்நோக்கும். ஆண்டவரது மாட்சி குடிகொள்ளும் குடிகொள்ளும். நம் நாட்டில் ஆண்டவரது மாட்சி குடிகொள்ளும் குடிகொள்ளும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உங்கள் தந்தை ஒருவரே, அவர் விண்ணகத்தில் இருக்கிறார். ஏனெனில் கிறிஸ்து ஒருவரே உங்கள் ஆசிரியர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தையும் தம் சீடரையும் பார்த்து கூறியது: மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் மோசேயின் அதிகாரத்தை கொண்டிருக்கின்றனர். ஆகவே அவர்கள் என்னென்ன செய்யும்படி உங்களிடம் கூறுகிறார்களோ அவற்றையெல்லாம் கடைபிடித்து நடந்து வாருங்கள். ஆனால் அவர்கள் செய்வது போல நீங்கள் செய்யாதீர்கள். ஏனெனில் அவர்கள் சொல்வார்கள், செயலில் காட்ட மாட்டார்கள். சுமதற்கரிய பழுவான சுமைகளை கட்டி மக்களின் தோளில் அவர்கள் வைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தங்கள் விரலால் தொட்டு அசைக்கக்கூட முன்வர மாட்டார்கள்.
தாங்கள் செய்வதெல்லாம் மக்கள் பார்க்க வேண்டும் என்றே அவர்கள் செய்கிறார்கள். தங்கள் மறைநூல் வாசகப்பட்டைகளை அகலமாக்குகின்றார்கள். அங்கியின் குஞ்சங்களை பெரிதாக்குகிறார்கள். விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் விரும்புகின்றார்கள். சந்தை வெளிகளில் மக்கள் தங்களுக்கு வணக்கம் செலுத்துவதையும் ரபி என அழைப்பதையும் விரும்புகிறார்கள். ஆனால் நீங்கள் ரபி என அழைக்கப்பட வேண்டாம், ஏனெனில் உங்களுக்கு போதகர் ஒருவரே. நீங்கள் யாவரும் சகோதர சகோதரிகள். இம்மண்ணுலகில் உள்ள எவரையும் தந்தை என நீங்கள் அழைக்க வேண்டாம், ஏனெனில் உங்கள் தந்தை ஒருவரே, அவர் விண்ணகத்தில் இருக்கிறார். நீங்கள் ஆசிரியர் எனவும் அழைக்கப்பட வேண்டாம், ஏனெனில் கிறிஸ்து ஒருவரே உங்கள் ஆசிரியர். உங்களுள் பெரியவர் உங்களுக்கு தொண்டராக இருக்க வேண்டும். தம்மை தாமை உயர்த்துகிறவர் எவரும் தாழ்த்த பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துகிறவர் எவரும் உயர்த்த பெறுவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையினுடைய பக்தர்களே, ஒரு ஆலயம் ஒரு ஊரிலே கட்டி கொண்டிருக்கிறார்கள். அங்கே 2 நபர்கள் செங்கற்களை எடுத்து செல்கிறார்கள் அந்த பணிக்காக. அப்பொழுது இன்னொரு மனிதன் வந்து ஒரு மனிதனை பார்த்து 2 பேரிலே ஒருவனிடத்திலே கேட்கின்றார், என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அந்த மனிதன் சொல்லுகிறான், இதோ நாங்கள் செங்கல் தூக்கி கொண்டு செல்லுகிறோம், உமக்கு தெரியவில்லையா? இவ்வளோ வெயிலே கஷ்டப்பட்டு வியர்வை சிந்தி இதை எடுத்து கொண்டு செல்லுகிறோம், இது தெரியாமல் நீங்கள் கேள்வி கேட்கிறீர்களே என்று அவனிடத்திலே பதில் சொல்லுகிறான். அந்த மனிதன் 2வது நபரை பார்த்து அவனிடத்திலே கேட்கிறான், என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்கின்ற பொழுது அந்த 2வது மனிதன் சொல்லுகிறான், இதோ நான் ஆலயம் கட்டுவதற்காக செங்கற்களை எடுத்து செல்கிறேன். இந்த ஆலயத்திலே கட்டி முடித்த பின்பு என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் ஜெபிப்பார்கள், அதை கண்டு நான் மகிழ்ச்சியுறுவேன் என்று அங்கு மகிழ்ச்சியோடு சொல்லுகின்றானாம். அவர்கள் அந்த 2 நபர்களும் செய்கின்ற வேலை ஒன்றுதான். ஆனால் அந்த நோக்கம், எதற்காக நான் செய்கிறேன் என்று அவர்கள் பதிலளித்தார்களே, அதைத்தான் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். எந்த நோக்கத்திற்காக நான் இந்த பணியை செய்கிறேன், எந்த நோக்கத்திற்காக இந்த சேவையை செய்கிறேன் என்று ஒவ்வொரு மனிதனும் எண்ணி பார்க்க இன்று இறைவன் அழைக்கிறார். தொண்டு செய்பவர்களா நீங்கள்? தொண்டு செய்பவர்கள் என்றால் உங்களுடைய குணநலன்கள் எப்படி இருக்க வேண்டும், உங்களுடைய நோக்கம் எப்படி இருக்க வேண்டும் என்று இன்றைய செய்தியாக கடவுள் நமக்கு கொடுக்கின்ற ஒன்று. அதாவது ஒரு மனிதன் தொண்டு செய்கிறான் என்றால் அந்த தொண்டு எதற்காக என்று எந்த நோக்கத்திற்காக என்று நாம் எண்ணி பார்க்கிற பொழுது ஒட்டுமொத்தமாக கடவுளுக்காக நான் செய்கிறேன், அந்த ஒரு எண்ணம் வர வேண்டும். அந்த ஒரு நோக்கமாக ஒரு மனிதன் அந்த தொண்டை செய்ய வேண்டும், சேவையை செய்ய வேண்டும், அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். மத்தேயு எழுதிய நற்செய்தி 25ஆம் அதிகாரம் 40வது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம், நீங்கள் இந்த சிறியோருள் ஒருவருக்கு நீங்கள் நல்லதை செய்கின்ற பொழுது, ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுக்கின்ற பொழுது எனக்கே செய்தீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிறருக்கு செய்கின்ற உதவியானது கடவுளுக்கு செய்கின்ற உதவி என்பதை நாம் அறிந்து எந்த செயல்பாடாக இருந்தாலும்,
கடவுளுக்காக நான் செய்கிறேன். அவன்தான் தொண்டு செய்கின்ற ஒரு நோக்கத்தில் இருக்கின்றவன் என்று சொல்ல முடியும். அடுத்ததாக நாம் பார்க்கிற பொழுது தொண்டு செய்கின்ற மனிதன் எதற்காக, எந்த நோக்கத்திற்காக செய்ய வேண்டும் என்றால் தனக்காக அல்ல, மற்றவர்களுக்காக தொண்டு செய்ய வேண்டும். சுயநலத்தோடு பல தொண்டுகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். தொண்டு நிறுவனம் என்ற பெயரிலே தங்களுடைய பெயர் வெளிவர வேண்டும், தங்களுடைய புகழுக்காக நான் இத்தனை பேருக்கு நன்மை செய்தேன் என்று புகழ் சேர்ப்பதற்காக, என்னுடைய பெருமை பாராட்டப்பட வேண்டும் என்பதற்காக செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுவல்ல உண்மையான தொண்டு செய்கின்றவர்களுடைய நோக்கமாக இருக்காது. மாறாக பிறருக்காக ஆண்டவர் சொல்லுகிறாரே, ஒரு கை செய்வது இன்னொரு கைக்கு தெரியக்கூடாது. அதுதான் நல்ல ஒரு பண்பாக சேவை மனப்பான்மையினுடைய மனிதனுடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எனவே தனக்காக அல்ல, பிறருக்காக, தான் பெரியவனாவதற்காக அல்ல, அடுத்தவர் வாழ்வதற்காக நாம் தொண்டு செய்ய வேண்டும். ஏதோ கொஞ்சம் செஞ்சுட்டு ஃபோட்டோ பிடிச்சிட்டு ஐயோ நான் நல்லா இதெல்லாம் தொண்டு செய்கிறேன் என்று சொல்வது சரியான முறை அல்ல. அதன் மூலமாக சில வருமானங்களை சம்பாதித்து கொள்வது தொண்டு செய்பவனுடைய நோக்கமாக இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கைமாறு எதிர்பார்க்காமல் தொண்டு செய்ய வேண்டும். தொண்டு என்று சொல்லுகின்ற பொழுது ஏதோ தொண்டு நிறுவனம் மட்டுமல்ல, ஒவ்வொரு மனிதனும் இதை எண்ணி பார்க்க வேண்டும். நாம் செய்கின்ற உதவி அதுதான் தொண்டு, நாம் செய்கின்ற சேவை அதுதான் தொண்டு. சின்ன உதவி அது போதும். அந்த உதவியும் கைமாறு கருதாமல் பிறருக்காக நாம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் அந்த தொண்டு செய்வதனுடைய நோக்கத்தை நமக்கு உணர்த்துகின்றார். எப்படிப்பட்ட மனிதர்கள் இந்த தொண்டை செய்ய வேண்டும், செய்வார்கள் உண்மையாக என்று பார்க்கிற பொழுது, ஒரு தொண்டு செய்கின்றவன், சேவை செய்கின்றவன், மற்றவர்களுக்காக உதவி செய்கின்றவன் மகிழ்ச்சியோடு செய்ய வேண்டும். ஏண்டா இவன் வந்தான், எதுக்குடா வந்தான், இதெல்லாம் இவனுக்கு செஞ்சுட்டு சொல்லிட்டு நம்ம செஞ்சுட்டு திரும்ப புலம்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. மகிழ்ச்சியோடு மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அடுத்ததாக தாட்சியோடு, தாட்சி நிறைந்த மனிதனாக இருக்க வேண்டும் ஒரு தொண்டு செய்கின்றவன். நான் தான் எவ்வளோ செஞ்சுட்டேன், எனக்கு உயர்ந்த பதவி வேண்டும் என்று நாம் எண்ணக்கூடாது, அல்லது புகழ் வேண்டும், இந்த சமூகத்திலே ஒரு அந்தஸ்து வேண்டும் என்பதற்காக நாம் சேவை செய்யக்கூடாது. அது உண்மையான தொண்டு செய்பவனுக்கு அழகல்ல, அது குணமல்ல. அன்னை தெரசாளுடைய வாழ்க்கையிலே அவருடைய சொற்றொடர் ஒன்று இருக்கிறது, நான் கடவுளின் கையில் இருக்கும் சிறு பென்சில். நான் கடவுளின் கையில் இருக்கும் சிறு பென்சில். நாம் பெரிய ஒரு மனிதனாக நாம் எண்ணி விடக்கூடாது. ஏதோ ஒரு கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு நான் தான் இந்த ஊருக்கு செஞ்சேன், நான் தான் இந்த ஊருக்கு செஞ்சேன். கோயில் கட்டுகின்ற பொழுது கூட, இல்லை மற்ற காரியங்களுக்கு கூட நாம் உதவி செய்கின்ற பொழுது, நம்மால் இயன்ற நன்கொடைகளை கொடுக்கிற பொழுது என்னுடைய பெயர் இடம்பெற வேண்டும் என்பதற்காக நான் தொண்டு செய்கிறேன், சேவை செய்கிறேன் என்றால் அது உண்மையான தொண்டு செய்கிறவன் ஆண்டவருக்கு உகந்த மனிதனாக இருக்க முடியாது. எனவே இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்கள், இப்படி தொண்டு செய்வதற்கென்று ஒரு மனிதன் இருக்கிறான் என்றால் அவன் கைமாறு கருதாமல் மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு, தாட்சியோடு, இரக்கம் நிறைந்த குணத்தோடு அவனுடைய அந்த வாழ்க்கை தொடர வேண்டும், சேவை செய்கின்ற மனப்பான்மை தொடர வேண்டும். எல்லாம் நாம் செய்கின்ற செயல்கள் எல்லாம் கடவுளை மையப்படுத்தி செய்ய வேண்டும். எந்த செயலாக இருந்தாலும் சரி, அது நீங்களாக இருந்தாலும் சரி, குருக்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஒரே வார்த்தை தான், நான் செய்தேன் என்று எந்த ஒரு மனிதனும் சொல்லக்கூடாது. கடவுள் என் வழியாக என்னை பயன்படுத்தி கொண்டார் என்ற அந்த எண்ணம் தான் நம்மிடத்திலே மிளிர வேண்டும். எனவே இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இயேசுனுடைய வாழ்க்கையிலும் பல தொண்டுகளை பார்க்கிறோம். எவ்வளோ சேவை செய்திருக்கிறார். அதற்காகத்தான் இந்த உலகத்திற்கு வந்தார், மக்களை ஈடேற்றம் அடைவதற்காக, மக்களுடைய மீட்புக்காக. அவர் செல்லுகின்ற இடங்களெல்லாம் அவர் நன்மையை செய்து கொண்டு சென்றார் என்று பார்க்கிறோம். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது இயேசுனுடைய தொண்டு, மத்தேயு எழுதிய நற்செய்தி 20ஆம் அதிகாரம் 20 முதல் 28 வரை அவரே சொல்லுகிறார், நான் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, தொண்டு புரியவே வந்தேன் என்று சொல்லுகிறார். அவருடைய நோக்கத்தை சொல்லிவிட்டார்.
அந்த உண்மையான ஆண்டவரை நாம் தரிசிக்க வந்திருக்கிறோம், அவரை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே அந்த நோக்கத்தை நம்முடைய நோக்கமாக நம்முடைய வாழ்விலே செயல்படுத்த வேண்டும். அதே போன்று ஆண்டவருடைய தொண்டு என்று பார்க்கும் பொழுது கண்களால் தொண்டு செய்தார், கைகளால் தொண்டு செய்தார் என்று கூட நாம் எண்ணி பார்க்கலாம். கண்களால் எவ்வாறு அவர் தொண்டு செய்தார் என்று பார்க்கிற பொழுது மத்திய எழுதிய நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 36வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து அந்த பால்வெளியிலே சென்று கொண்டிருக்கிறார். அங்கே மக்கள் கூட்டம் அலைமோதி கொண்டிருக்கிறது. இவரை பார்ப்பதற்காகவும் இவர் செய்கின்ற வல்ல செயல்களை பார்ப்பதற்காகவும் இன்னும் நன்மைகளை பெற்றுக்கொள்வது வேண்டும் என்பதற்காகவும் இயேசுவை நோக்கி அவர்கள் இருக்கிறார்கள். இயேசு பார்க்கிறார், பார்த்து சும்மா இருந்து விடவில்லை, அவர்கள் மேல் பரிவு கொண்டார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. மத்திய எழுதிய நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 36வது வசனத்திலே அவர் மக்களை ஆயனில்லா ஆடுகள் போல இருந்த அந்த மக்களை பார்த்து பரிவு கொள்ளுகின்றார். கண்களால் அவர் தொண்டு செய்கிறார், பரிவு மனப்பான்மை. கைகளால் அவர் தொண்டு செய்தார். என்ன? தொழுநோயாளர்களை தொடக்கூட அருகதையற்ற அந்த நாட்களிலே, தொடாமல் எட்டே நின்று பேசிக்கொண்டிருக்கின்ற அந்த நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை தொட்டு குணமாக்குகிறார். அவருடைய சேவை, அவருடைய தொண்டு. எனவே இப்படியாக தன்னுடைய உயிரையே நமக்காக தியாகம் செய்திருக்கிறார். அதுதான் உண்மையான தொண்டாக, இறைவன் விரும்புகின்ற தொண்டாக நம்முடைய வாழ்க்கையிலே இடம்பெற வேண்டும். நாம் இந்த உலகிலே வாழுகிற பொழுது நாம் செய்கின்ற ஒவ்வொன்றும் பிறருக்காக, நம்முடைய புகழ்ச்சிக்காக அல்ல. நாம் கடவுளிடத்திலே நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து விட வேண்டும். அவர் நம்மை பயன்படுத்தி கொள்வார். இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, எனவே அப்படித்தான் ஆண்டவருடைய வாழ்க்கையை, ஆண்டவருடைய எதிர்பார்ப்பை அன்னை மரியாளும் செய்தார் என்பது நமக்கு தெரியும். அன்னை மரியாள் தான் தொண்டு செய்வதற்காக, சேவை செய்வதற்காக எலிசபெத் அம்மாளை நோக்கி 3 மாதம் அங்கே தங்கி அவருக்கு சேவை செய்கின்றார். எதிர்பார்ப்பு ஒன்றுமல்ல, அவர் தன்னுடைய சுயநலத்துக்காக அங்கே செல்லவில்லை. இன்றும் அன்னை மரியாள் இருந்து கொண்டு தொண்டு செய்து கொண்டே தான் இருக்கிறாள். இன்றும் இந்த உலகிலே அன்னை மரியாளுடைய பிரசன்னம் இருந்து இதோ தொண்டு செய்கின்றாள் என்றால் அதற்கெல்லாம் நாம் அனைவரும் சாட்சிகள். இன்று இங்கே குடிமையிருக்கிறோம் என்றால் அன்னை மரியாளுடைய பரிந்துரைக்காக இங்கே வந்திருக்கிறோம். அந்த பரிந்துரை செய்கின்ற அந்த சேவையை இன்றும் செய்து கொண்டிருக்கிறாள். வாருங்கள் என் அன்பார்ந்த பிள்ளைகளே, உங்களுக்காக நான் இங்கே இருக்கிறேன். உங்களுடைய தேவைகளை நான் ஆண்டவரிடத்திலே பரிந்து பேசி உங்களுக்கு எல்லாவற்றையும் சரி செய்வேன், ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நான் உங்களுக்கு பெற்றுத்தருவேன் என்று அன்னை மரியாள் இங்கே நின்று கொண்டிருக்கிறாள். இங்கே இருந்து கொண்டு நம்ம எல்லாம் ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். அந்த நோக்கத்தோடு தான், அந்த விசுவாசத்தோடு தான் நாம் இங்கே குழுமி இருக்கிறோம். அன்னை மரியாளுடைய சேவை மனப்பான்மையை நம்முடைய வாழ்வாக மாற்ற வேண்டும். இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களை, எந்த அளவுக்கு அன்னை மரியாளுடைய சேவை மனப்பான்மை என்றால் தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்தாள். கபிரியேல் தூதர் அன்னை மரியாளிடத்திலே நல்ல செய்தியை சொல்லுகின்ற பொழுது, மங்கள வார்த்தை சொல்லுகின்ற பொழுது அவள் இதோ ஆண்டவருடைய அடிமை என்று தன்னையே தாழ்த்தி கொண்டாள். அவ்வாறு தாழ்த்தி கொண்டு நான் ஆண்டவருடைய பணிகளிலே நானும் ஈடுபட்டிருக்கிறேன், ஆண்டவர் எதையெல்லாம் எனக்கு பணித்தாரோ அதை நான் கீழ்ப்படிந்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறேன் என்று அவருடைய வாழ்வின் மூலம் செய்து காட்டினாள். எனவேதான் எல்லா தலைமுறையினரும் என்னை பேருடையாள் என்று போற்றுமே என்று அந்த அவருடைய பாடலிலே அவர் தன்னை பற்றி வெளிப்படுத்துகின்றார். ஆண்டவருக்கு உகந்தவராக இருந்தார், ஆண்டவரால் உயர்த்தப்பட்டார். எல்லாரும் நாம் அன்னை மரியாளை போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்று நாம் அதற்காகத்தான் இன்றைய நாளிலே ஒரு திருவிழாவை கொண்டாடுகின்றோம். அன்னை மரியாள் விண்ணக மண்ணக அரசியாக முடிசூட்டப்பட்ட நாள். எதற்காக அவள் அரசியாக முடிசூட்டப்படுகின்றாள்? எதற்காக அன்னை மரியாள் விண்ணகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டால்? இதெல்லாம் அவருக்கு கிடைத்திருக்கின்ற பேரு கடவுளுடைய தாய் என்பதற்காக அல்ல, மாறாக கடவுளுடைய விருப்பப்படி தன்னையே அர்ப்பணித்து கீழ்ப்படிந்து தாட்சியோடு ஆண்டவர் கட்டளையிட்ட அனைத்தையும் செய்ததினால்தான் இந்த பேற்றை பெற்றாள். அப்படி என்றால் நம்மாலும் அந்த பேற்றை பெற முடியும். ஆண்டவரால் உயர்த்தப்படுவோம். எப்பொழுது என்றால் நாமும் மற்றவர்களுக்காக சுயநலமின்றி, பெருமைக்காக அல்ல,
மாறாக சுயநலமின்றி தன்னையே தாழ்த்தி தன்னையே ஆண்டவருக்கு அர்ப்பணித்து ஆண்டவர் சொல்கின்ற அனைத்தையும் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்துகின்ற பொழுது ஆண்டவர் நம்மையும் உயர்த்துவார். இதுதான் நம்முடைய ஆழமான விசுவாசமாக இருந்து நாம் வாழக்கூடிய ஒன்றாக ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எனவே இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இத்தகைய ஒரு உள்ளத்தை நாம் பெற முடியுமா? பெற்று பயன் பெற வேண்டும். ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். வாருங்கள், நீங்கள் தாழ்ச்சியுள்ளவர்களாக இருக்கிறீர்களா? உங்களை நான் உயர்த்துவேன். ஆண்டவருக்காக நீங்கள் பணி செய்கிறீர்களா? தொண்டாற்றுகிறீர்களா? நான் உங்களுக்கு மேன்மையான வாழ்வை தருவேன். எனவே அப்படிப்பட்ட ஒரு நிலையை அடைய இறைவன் நமக்கு உதவி புரிவார். அந்த மனப்பான்மையோடு இந்த திருப்பலியில் இறை ஆசி வேண்டி தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமீன். தெய்வீக வழியில் உறவாடும் தெய்வமே, தெய்வீக வழியில் உறவாடும் தெய்வமே, உன்னோடு வழியாக நானும் இணைகின்றேன். காணிக்கை ஏற்றிடுவார், காணிக்கை ஏற்றிடுவார். தெய்வீக வழியில் உறவாடும் தெய்வமே, வானம் காணும் ஒளியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. வானம் காணும் ஒளியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. மேகம் சிந்தும் துளியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. இந்த நினைவில் எந்தன் வாழ்வை காணிக்கை தந்தே உன் மலர் பாதம். சகோதர சகோதரிகளே, உங்களது எனதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித கன்னிமரியாவின் நினைவு நாளில் எங்கள் காணிக்கைகளை உமக்கு ஒப்பு கொடுத்து உம்மை வேண்டுகின்றோ. சிலுவையில் தம்மையே உமக்கு மாசற்ற பலியாக ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவின் மனித இயல்பு எங்களுக்கு துணை புரிவதாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையைக் கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்கு உரியவர் என அறிக்கையிடுவதும் மிகச் சிறப்பாக புனித கன்னிமரியாவை நினைவு கூறும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது கனிவை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும் பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாக உமடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராகும் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால்
உமது இரக்கப் பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்கச் செய்து வருகின்றே. அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. திருமுன் எக்காலத்து மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, 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 ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போதும் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கோரி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டிருந்தவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தருளும். உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மாசற்ற புனித மரியா, அவருடைய கணவரான நீதிமான் புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இந்த உலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தவர்கள் புனிதர் அனைவருடனும்
நாங்களும் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்று நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் இருந்தவர், நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். அன்பின் விருந்திலே என் இதயம் மகிழுதே, அது எண்ணி எண்ணியே எனில் இன்பம் பொங்குதே. அன்பின் விருந்திலே என் இதயம் மகிழுதே, அது எண்ணி எண்ணி எனில் இன்பம் பொங்குதே. எங்கள் தெய்வம் என்னை தங்க என்னை தேடி வருகிறார். எங்கள் தெய்வம் என்னில் தங்க என்னை தேடி வருகிறார். அன்பின் விருந்திலே என் இதயம் மகிழுதே, அது எண்ணி எண்ணி எனில் இன்பம் பொங்குதே.
நிறைவாகும் புது உறவு உறவாக கரம் சேர பலியானார் விருந்திலே உறவாக கரம் சேர பலியானார் விருந்திலே திரளாக பகிர்ந்துண்ண தினந்தோறும் அழைக்கிறார் அன்பின் விருந்திலே என் இதயம் மகிழுதே அது எண்ணி எண்ணி எனில் இன்பம் பொங்குதே அன்பின் விருந்திலே என் இதயம் மகிழுதே அது எண்ணி எண்ணி எனில் இன்பம் பொங்குதே. ஜெபிப்போமாக. ஆண்டவரே, புனித கன்னிமரியாவை நினைவை வணக்கத்துடன் கொண்டாடி உம்மை வேண்டுகின்றோ. விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் நிலையான விருந்திலும் பங்கு பெற தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில் இறையாசி பெற தலைவணங்கி மன்றாடுவோம். ஆற்றலும் அன்பு மிகுந்த நம் ஆண்டவர் இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் நமக்காக கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில் இறைவன் தாமே பேராலயத்தில் கூடியிருக்கும் உங்களையும் இணையதளம் மற்றும் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. பால்கார சிறுவனின் பால் குடத்தை பொங்கச் செய்த புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில் இறைவன் தாமே உங்கள் மனங்களை மகிழ்ச்சியால் பொங்கச் செய்வாராக. எழுந்து நடக்க இயலாத சிறுவனை எழுந்து நடக்கச் செய்த புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில் இறைவன் தாமே உங்களையும் தோல்விகளிலிருந்தும் துயரங்களினின்றும் விடுவித்து எழுந்து நடக்கச் செய்வாராக. போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்து காப்பாற்றிய புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில் இறைவன் தாமே உங்களை துன்பக் கடலிலிருந்து விடுவித்து கரை சேர்ப்பாராக. எல்லா வரங்களையும் எப்பொழுதும் உங்களுக்கு பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் அருள் துணை என்றும் உங்களோடு இருப்பதாக. May Jesus our Lord touch and heal you through the powerful intercession of our beloved mother, Our Lady of Good Health, வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. சந்திரனைப் போல் அழகு உள்ளவளாய், சூரியனைப் போல் ஒளி உள்ளவளாய், விடிய காலை போல் காட்சி தரும் புனித ஆரோக்கிய மாதாவின் பேராலயத்தில் கூடியிருக்கும் நாம் அனைவரும் நமக்கு வேண்டிய விண்ணப்பங்களை இறைவனிடம் நம்பிக்கையோடு எடுத்து சொல்வோம். ஒவ்வொரு மன்றாட்டுக்கு பின்னும் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் என்று பதில் சொல்லவும். என்னை அனுப்பியவரின் திருவுள்ளத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த பணியை செய்து முடிப்பதுமே எனது உணவு என்ற உம் வார்த்தைக்கு ஏற்ப திருவையை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை லியோ அவர்களும், தஞ்சை மறை மாவட்ட பாயர் மேதகு சகாராஜ் அவர்களும் மற்றும் இப்பேராலயத்தில் பணியாற்றும் அருள் தந்தையர்கள், அருள் சகோதரிகள் அனைவரும் தம் பணியில் உமது மகிமைக்காகவும் அன்னையின் புகழுக்காகவும் உழைத்து
உடல் உள்ள சுகமுடன் நலமுடன் பணியாற்ற இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டு வாழ்வை கட்டி எழுப்புங்கள் என்ற வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் பங்கு மக்களையும் திருத்தல தந்தையர்களின் வழிகாட்டுதலில் திருத்தல வளர்ச்சிக்கும் அன்னையின் மகிமைக்கும் பணியாற்றும் பேராலய பணியாளர்கள் நிறைவாக ஆசிர்வதித்து அன்னையின் பரிந்துரையில் அருள் வாழ்விலும் பொருள் வாழ்விலும் சிறந்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அறிவு கூர்மை கொண்டோரின் ஆட்சி சீராய் அமையும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் நாட்டு தலைவர்கள் அரசு பணியாளர்கள் மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி உண்மையுடனும் நீதியுடனும் தம் அறிவு கூர்மையால் மக்களை வழிநடத்திட தியாக உள்ளத்துடன் பணிபுரிய அருள்வரங்களை பொழிந்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப இத்திருத்தலத்தின் வளர்ச்சிக்கும் திருப்பணிகளின் பங்கிற்கும் உதவி செய்யும் அனைவரும் தங்கள் வாழ்வில் எல்லா அருளும் ஆரோக்கியமும் நிரம்ப பெற்று வரம் நிறைந்த வளமுள்ள வாழ்வு வாழ இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உமது மன விருப்பத்தை அவர் உமக்கு தந்தருள்வார் என்ற வார்த்தைக்கு ஏற்ப அன்னையின் பரிந்துரையை நாடி திருத்தலத்தின் வழிபாடுகளில் பங்கேற்கும் ஆன்ம உடல் நலம் தேடுவோர், மரண பயத்திலிருந்து விடுதலை தேடுவோர், புறக்கணிக்கப்பட்டோர், வறுமையுற்றோர், வேலையின்றி தவிப்போர், திருமணத்திற்காக காத்திருப்போர், குழந்தை வரம் வேண்டுவோர், குடும்ப ஒற்றுமைக்காக இயங்குவோர், கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்திட விரும்புவோர், இறை அழைத்தலை தேர்ந்து கொள்ள விரும்புவோர், இன்னும் பல்வேறு தேவைகளுக்காக ஜெபிப்போர் அனைவருடைய எண்ணங்களையும் மன விருப்பங்களையும் நிறைவேற்றி தந்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். Let us in a special way remember our brethren who are taking part with the faith in this sacred liturgy through the Saint Web TV. இப்பொழுது நமது தனிப்பட்ட தேவைகளை மௌனமாக ஆண்டவரிடம் எடுத்து சொல்வோம். Now in silence, let us pray for our personal intentions before the Lord. நாம் அனைவரும் ஒருமித்த குரலில் இறைவனை தந்தை என்று அழைத்து விசுவாசத்தோடு ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள்நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக இறைவனின் புனித அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமா. இறைவா, எங்களின் மன்றாட்டுக்கு கனிவாய் செவிசாய்த்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நீரே எங்கள் புகலிடம் என்று உம்மீது முழு நம்பிக்கை வைத்துள்ள எங்களை ஒருபோதும் கைவிடாதையும் புனித ஆரோக்கிய அணியின் பரிந்து பேசுதலால் எங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லா வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.